இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் விளையிற ரியல் சப்பாத்தி கல்லி. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ரியலு. ஓகேங்களா? நம்ம ஊர்லலாம் இப்போ பாலைவனத்துலலாம் இருக்குங்கள்ல, அந்த பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இது வந்து ரியலாக இருக்குது. Спать не надо, просто лежи и все. ஃபுல்லாகவே சப்பாத்தி தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சப்பாத்தியாகவே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி பெரிய பெரிய சப்பாத்தியாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹைட்டாக நிற்குங்கள்ல, இந்த சப்பாத்தியெல்லாம் நம்ம ஊரில் இருக்க செடி தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறது தான். இதெல்லாம் நம்ம ஊரில் முள் இருக்குங்கள, இதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் சைஸில் இருக்குது. பூசணிக்காய் சைஸில் இருக்குது. முள் ஆனால் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கையை குத்துது, பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்குது. இது நல்லா முள், இந்த முள் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது. கை வச்சாலே பட்டுன்னு நல்லா குத்துது, செம்ம ஊசி மாதிரி இருக்குது. இந்த சப்பாத்தி பாருங்கள், ஹைட்டு வளர வளர சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக குச்சி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே அதாவது இதுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லைங்கிறதுனால அந்த கல் மாதிரி போட்டு வளர்த்துருக்காங்க. கூழாங்கல், மண் தேவையில்லை. ஏன்னா பாலைவனத்தில் இது வளரும், நல்லா தண்ணி இல்லைனாலும் வளரும். அதனால் பார்த்திங்கன்னா கூழாங்கல்லாகவே போட்டு வளர்த்துருக்காங்க. நாங் நூச் பொட்டானிக்கல் கார்டன் தாய்லாந்தில் பட்டையாலேருந்து பாங்காங் போகிற இடத்துல வந்து இருக்குது நாங் நூச் பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து மொத்தமாக வந்து 700 ஏக்கர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பஸ்ஸில் தான் நாங்களாம் போய் பார்த்தோம். உள்ள பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளாரே நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். பஸ்ஸில் தான் எல்லாம் இறங்கி போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் தான் போய் பார்க்குறோம். Is this rental bike? Rental bike? Rental bike? No. இல்லைனா பாருங்கள், ரெண்ட்டுக்கு தான் போட்டிருக்கு. அவன் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு புரியல. பாருங்களேன், ரெண்ட் ரைடுன்னு தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? 2 ரைடு என்ஜாய். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா 320 தாய் பாத் போட்டிருக்காங்க. பைக்கு, இங்கே கார்லாம் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. பைக்கு, காரு, சைக்கிள் எல்லாம் ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி இருக்குது. இந்த டவுன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. என்ன நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா பத்திரமா ஓட்டிட்டு கொண்டு வந்து விடணும். ஆனால் அவங்களுக்கு நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அதில் இருக்க டிஃப்ரென்ஸுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி சைனீஸ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. அதனால் அவங்களோட இங்கிலீஷே ஒரு லாங்குவேஜ், ஒரு ப்ரொனவுன்சியேஷனாக இருக்குது. இது வந்து கேம், டோக்கன் போட்டு கேம் விளாட்றது, வீடியோ கேம் மாதிரி நம்ம விளாட்றாங்களா, அது மாதிரி உட்காந்துட்டு கார் ஓட்டுறது, அது மாதிரிலாம் இருக்குது.